ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவில் ஏஜு சபையின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே மாதம் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாள். இன்றைக்கு தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய தேசத்திலே தொழிலாளர்கள் அநேகர் இருக்கிறபடியால் தான் இந்த தேசம் இம்மட்டுமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மே மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து பெரியவனானான். அவன் ஆட்டு மந்தை எல்லாம் பெருகினபடியால் அவனை பார்த்து எல்லாரும் பொறாமை கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசம் மிகவும் பஞ்ச நேரத்திலும் அந்த தேசத்தினுடைய ஒரு கொடுமையான பஞ்ச காலத்திலே ஈசாக்கு மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மையும் கூட வர வர விருத்தியடைய செய்யணும். நாம் செய்கிற தொழில்களிலே, நாம் செய்கிற விவசாயங்களிலே, நம்முடைய கையின் பிரயாசத்திலே, நம்முடைய வருமானத்திலே தேவன் வர வர விருத்தியடைய செய்ய வேண்டும். பாருங்கள், இதற்கு 4 காரணங்களை வேதத்துல பார்க்கிறோம். ஈசாக்கு இப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றதற்கு காரணம், முதலாவது அந்த 26:2 முதல் 5 வசனத்துல பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு. ஆண்டவர் ஈசாக்க பார்த்து சொல்றாருப்பா, உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சபடினாலே நான் அவர்களை ஆசீர்வதித்தேன். அதே போல உன்னையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என் வார்த்தையை கீழ்ப்படி. பாருங்கள், அந்த தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல், நீ பஞ்சம் வந்ததுனாலே இந்த இடத்த விட்டு நீ போகாதப்பா, இந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் உடனே கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதலாவது ஒரு 4 காரியம். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றதற்கு, வர வர விருத்தி அடைந்ததற்கு 4 காரணங்கள். முதல் காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அதான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். 2வது காரணம், அவன் பாருங்கள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவன் மனைவி மலடியாயிருந்தான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு கிட்டத்தட்ட வேதத்துல பார்க்க 20 வருஷ காலம். ஆபிரகாம் 25 வருஷ காலம் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஈசாக்கு 20 வருஷ காலம் அவனுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அவன் வேண்டுதலை கேட்டார். அவனை ஈசாக்கை ஆசீர்வதித்ததற்கு காரணம், நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களும் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு. 2வது காரணம், அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். 3வது, அவர் துறவுகளை வெட்டும் பொழுது சத்துருக்கள் வந்தார்கள். அந்த துறவுகளை ஒவ்வொன்றாக மூடிப்பட்டார்கள். அப்பொழுது அவன் பாருங்கள், சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்காமல் அவன் ஒதுங்கி போனான். பிரியமானவர்களே, சத்துருக்கள் வந்த பொழுது அவர்களோடு அவன் வாக்குவாதம் பண்ணாதபடி அவன் ஒதுங்கி போனான். அதனாலதான் 42ஆம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு சத்துருக்கள் வருவார்கள். அதனால நம்ம ஒதுங்கி போகும் பொழுது ஆண்டவர் நம்மை வர வர விருத்தியடைய செய்வார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 4வது, அது காரணம், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் 26, 24, நான் உன்னோட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். தொடர்ந்து 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு, எல்லாரும் கண்டு கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அவனோடு இருந்து ஆசீர்வதிக்கிறதை எல்லாரும் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்முடைய குடும்பத்தை கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால்,
கர்த்தர் நம்மோடு இருக்கணுங்க, நம்மளோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருந்தா இந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிச்சு வர வர விருத்தி அடைந்து எல்லாரும் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சது போல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருவேளை பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு பதில் இல்லையே, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, என் கண்ணீருக்கு ஏன் பதில் இல்லை, என் வேதனைக்கு ஏன் பதில் இல்லை, நான் நேசித்தவர்கள் எனக்கு சத்துருவாய் மாறிவிட்டார்களே, ஐயோ நான் போனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு இன்னும் சம்பளம் உயர்வில்லையே. இந்த மாதம் கர்த்தர் உங்களை வர வர விருத்தியடைய செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே தியானியுங்கள். குடும்பமாய் அமர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாரத்திலே ஒருவேளை உபவாசம் இருந்து ஆணுடைய சமூகத்துல காத்திருங்கள். பெரியமானவர்களே, உபவாசத்துக்கு பெரிய பலன் உண்டு. பெரியமானவர்களே, தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவருக்கு நேரம் கொடுங்கள். பாருங்கள், ஈசாக்கு தியானம் பண்ணிக்கிறவனாய் இருந்தார், ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஆபிரகாமை போல ஈசாக்கு வாழ்ந்தார், ஈசாக்கை போல யாக்கோபு இருந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் தான் அவர்களுக்கு மாதிரி, நாம் தான் அவர்களுக்கு சாட்சி. நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிறத நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். நாம் தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். அடுத்த தலைமுறையில் இந்த உலகத்திலே பல சவால்கள் அவர்களுக்கு நிறைந்திருக்கிறது. நம்முடைய காலத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவரை தேடினோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார். இந்த நாட்களிலும் கூட எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை அநேகர் இந்த உலகம் பார்க்கும். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் இந்த மே மாதம் முழுவதும் எல்லா நன்மைகளையும், எல்லா சமாதானத்தையும், எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் 1 நிமிடம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த மே மாதம் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் யாராவது பார்த்தால், இந்த மாதம் எவ்வளவோ தேவைகள் உண்டு, VBS நடத்த வேண்டும், எவ்வளவோ பிள்ளைகளை கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், ஜூன் மாதத்திலே எவ்வளவோ தேவைகள் உண்டு. யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஈசாக்கை ஆசீர்வதிச்ச தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த மே மாதம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்திக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் மனம் மாற மனுஷன் அல்லப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சொல்லியும் செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு சொன்ன யாவை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே, யாக்கோப்புக்கு நான் சொன்னதை செய்யும் அளவு அவனை கைவிட மாட்டேன்னு சொன்னது போல, இதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு, கவலையோடு, பண கஷ்டத்தோடு, மன கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனையோடு என் குடும்பத்திலே இவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் தூரத்திலாம் இருக்கிறாங்கப்பா, வெளிநாடுகள்ல இருக்கிறாங்கப்பா, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிச்சு உங்க சமாதானம், உங்க சந்தோஷம், உங்க நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து, ஆண்டவரே, இந்த 4 காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஈசாக்கு வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் 2வது ஜெபிக்கிறவனா இருந்தான். 3வது சத்துருக்களுக்கு ஒதுங்கி இருந்தான். 4வது ஆண்டவரே கர்த்தாவே, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனோடு கர்த்தர் இருக்கிறதை எல்லாரும் பார்த்தது போல, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த 4 காரியத்தை பின்பற்றி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதே அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, நீங்கள் கொடுக்கிற ஜெபத்துக்காக, உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.